செழிப்பா இருக்கு. ஐயா, பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தனே மருந்தை வாங்கினீங்களா? அடிச்சிங்களா? அடிச்சேன். நல்லா இருக்கா? பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? இந்த பக்கம் வாங்க. ஏழு நாளைக்கு முன்னாடி வந்தேன்னா, மருந்து அடிச்சேனா, களை கொத்தனா, தேபர் களை கூட இங்கதான் இருக்கு. ஏன் சாவல? ஏன்டா சாவல? அடின்ற இன்னைக்கு உன்னை அடிக்கிறேன்டா. அடிக்கிறீங்க? இருங்க, நான் சொல்றேன். உதாரணம் வாங்க நான் சொல்றேன். வாங்க, பச்சை புள்ளியை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. வாங்க, நான் புரியும்படி சொல்றேன். உதாரணம் சொல்றேன், இதை கேளுங்க. முத நாள் கொஞ்சமா வேலை செய்றீங்க, ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்றீங்க, அது உங்களுக்கு கரெக்டா இருக்கு. ரெண்டாவது நாளும் அதே கொஞ்சமா தான் வேலை செய்றீங்க, ஒரு குவார்டர் வாங்கி சாப்பிட்றீங்க, கரெக்டா இருக்கு. ஏழாவது நாளும் வேலை செய்றீங்க, ஒரு குவார்டர் போட்டு ஒரு கட்டிங் எக்ஸ்ட்ரா போடுறீங்களா, அது உங்க உடம்புக்கு ஏத்துக்குதா? அதேதான் அந்த புழுவும் பூச்சும் வண்டு எல்லாமே. இப்ப அந்த புழு பூச்சி வண்டெல்லாம் அந்த மருந்தை சாப்பிட்டு பழகி போச்சு. அதாவது இதை விட எக்ஸ்ட்ரீமா, இதை விட தரம் அதிகமான மருந்தை சாப்பிட்டாதான் அது சாவும். இருந்தோ வருது ஐயா, உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறதா எங்க வேலை. அதை விட்டுட்டு இதை பச்சை புள்ளைய நாய் அடிக்க பேர் அடிச்சா போகையா? சார், ஐயா, டாஸ்மார்க்ல சரக்கு விலை 160 ரூபாய் ஏத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு சரக்கு விக்கிறவனை போட்டு அடிக்காதீங்க. ஏன்னா அவன் எங்களை மாதிரி சரக்கு விற்க மட்டும் தான் செய்வான். அது ஏத்தந்து கவர்மெண்ட். வேணா கவர்மெண்ட போய் குத்துன்னு குத்துங்க. புள்ள பூச்சி என்ன போட்டு அடிச்சுட்டாயா சார்?